இன்றைய முக்கிய செய்திகள். மேற்கு வங்க எஸ்ஐஆர் பிரச்சினைக்கு தீர்வு காண 80 நாட்கள் ஆகும் என உச்சநீதிமன்றம் கருத்து. பணிகளை மேற்பார்வையிட அண்டை மாநில நீதிபதிகளையும் நியமிக்க உத்தரவு. கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் வெள்ளி விழா நினைவு வளைவை திறந்து வைத்தார் ஸ்டாலின். இலங்கை தமிழர்கள் மறுவாழ்வு முகாமில் நேரில் ஆய்வு. அதிமுக ஆட்சி அமைந்தால் அனைத்து குடும்பங்களுக்கும் ரூபாய் 10,000 கருணை தொகை, வரியை உயர்த்தி வழங்கப்படும் என எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதி. அணுசக்தி ஒப்பந்த விவகாரத்தில் ஈரானுக்கு ட்ரம்ப் மீண்டும் மிரட்டல். ஜெனீவாவில் நாளை மறுதினம் 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை. வணக்கம். மேற்கு வங்கத்தில் எஸ்ஐஆர் பணிகளை மேற்பார்வையிட அண்டை மாநிலங்களைச் சேர்ந்த நீதிபதிகளையும் நியமிக்குமாறு கொல்கத்தா உயர்நீதிமன்ற நீதிபதிக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பீகாரை தொடர்ந்து தமிழகம், கேரளா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இந்த நடைமுறையால் தகுதி வாய்ந்த வாக்காளர்கள் நீக்கப்பட்டு வருவதாக எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றன. இதனை எதிர்த்து அந்த மாநிலங்கள் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த வழக்குகளை விசாரித்த தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு எஸ்ஐஆர் நடைமுறைக்கு தடை விதிக்க மறுத்த நிலையில் மேற்கு வங்க மாநிலத்தில் மட்டும் வரைவு வாக்காளர் பட்டியலில் 58 லட்சம் பேரின் பெயர்கள் நீக்கப்பட்டன. தேர்தல் ஆணையத்தின் குளறுபடியே இதற்கு காரணம் என குற்றம் சாட்டிய அம்மாநில முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி திட்டமிட்டு வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டினார். இதனை மறுத்த தேர்தல் ஆணையம் இந்த விஷயத்தில் மாநில அரசு போதுமான ஊழியர்களை வழங்கவில்லை என கூறியது. இதையடுத்து மேற்கு வங்கத்தில் பணிபுரியும் நீதிபதிகளை எஸ்ஐஆர் பணிகளை மேற்பார்வையிட நியமிக்குமாறு கொல்கத்தா உயர்நீதிமன்றத்திற்கு உச்சநீதிமன்றம் கடந்த வாரம் உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் இந்த வழக்கை இன்று மீண்டும் விசாரித்த உச்சநீதிமன்றம் வாக்காளர் பட்டியலில் பெயர்கள் நீக்கப்பட்டதாக லட்சக்கணக்கானோர் ஆட்சேபம் தெரிவித்துள்ள நிலையில் 250 நீதிபதிகளை மட்டும் வைத்து பிரச்சினைக்கு தீர்வு காண இயலாது என கூறியது. ஒரு நீதிபதி ஒரு நாளைக்கு 250 வழக்குகளுக்கு முடிவை தீர்மானித்தாலும் அனைத்தையும் முடிக்க குறைந்தது 80 நாட்களாவது ஆகும் என நீதிபதிகள் சுட்டிக்காட்டினர். பிரச்சினைக்கு தீர்வு காண அண்டை மாநிலங்களான ஒடிசா மற்றும் ஜார்க்கண்டை சேர்ந்த நீதிபதிகளை நியமிக்க உத்தரவிட்ட உச்சநீதிமன்றம் கொல்கத்தா உயர்நீதிமன்றம் கோரும் நீதிபதிகளை விடுவிக்குமாறு ஒடிசா மற்றும் ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றங்களுக்கும் அறிவுறுத்தியது. குறைந்தபட்சம் 3 ஆண்டு அனுபவம் உள்ள மூத்த நீதிபதிகளை இந்த பணிக்கு நியமிக்குமாறு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியது. இந்த மாநிலங்களின் சில பகுதிகள் ஏற்கனவே மேற்கு வங்கத்தில் இருந்ததால் மொழி பிரச்சினை ஏதும் வராது என்ற நீதிபதிகள் இது தொடர்பான ஆட்சேபனைகளை நிராகரித்தனர். கன்னியாகுமரியில் அமைக்கப்பட்டுள்ள திருவள்ளுவர் வெள்ளி விழா நினைவு வளைவை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரி கடலில் கடந்த 2000ஆம் ஆண்டில் முத்தமிழறிஞர் கலைஞர் திறந்து வைத்த வானுயர வள்ளுவர் சிலை சுனாமி அலைகளையும் எதிர்த்து தமிழர் பண்பாட்டு அடையாளமாக நிமிர்ந்து நிற்கிறது. அதன் வெள்ளி விழா ஆண்டு நினைவாக கன்னியாகுமரியில் அமைக்கப்பட்டுள்ள வளைவை திறந்து வைப்பது உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க திரு ஸ்டாலின் 2 நாள் பயணமாக தனி விமானத்தில் இன்று தூத்துக்குடி வந்தார். அவரை சட்டப்பேரவைத் தலைவர் திரு அப்பாவு மற்றும் அமைச்சர்கள் வரவேற்றனர். பின்னர் சாலை மார்க்கமாக கன்னியாகுமரி சென்ற அவருக்கு வழிநெடுகிலும் பொதுமக்கள் திரண்டு நின்று உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது பெருமாள்புரம் பகுதியில் உள்ள இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமுக்கு சென்ற முதலமைச்சர் அங்கிருந்த ஈழத் தமிழர்களுடன் கலந்துரையாடி அவர்களின் கருத்துக்களை கேட்டறிந்தார். பின்னர் அவரது முன்னிலையில் அங்கு ரூபாய் 7.85 கோடி செலவில் புதிதாக கட்டப்பட்டுள்ள 90 வீடுகளை முகாம் வாழ் தமிழர்கள் திறந்து வைத்தனர். அதைத் தொடர்ந்து கன்னியாகுமரி நகராட்சி சார்பில் ரூபாய் 1,45,00,000 மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள ஐயன் திருவள்ளுவர் வெள்ளி விழா நினைவு வளைவை திரு ஸ்டாலின் திறந்து வைத்தார். இதன் பின்னர் புத்தளம் பகுதியில் மாலை நேர படிப்பகத்தையும் அங்கு அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் சிலையையும் திரு ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். அதைத் தொடர்ந்து நாகர்கோவிலில் விடுதலை போராட்ட வீரர் பொன்னப்பன் நாடார் சிலையை இன்றிரவு திறந்து வைக்கும் முதலமைச்சர் கன்கார்டியா பள்ளியில் நாளை நடைபெறும் விழாவில் கலந்து கொண்டு பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைக்க உள்ளார். அதிமுக ஆட்சி அமைந்தால் அனைத்து குடும்பங்களுக்கும் ரூபாய் 10,000 கருணை தொகை வழங்கப்படும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி அறிவித்துள்ளார். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பிறந்த நாளை முன்னிட்டு அஞ்சலி செலுத்திய பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சட்டப்பேரவை தேர்தலுக்கான 3ஆம் கட்ட வாக்குறுதிகளை வெளியிட்டார். விலைவாசி உயர்வால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதால் குடும்ப சுமை அதிகரித்துள்ளதாக கூறிய திரு பழனிசாமி அதிமுக வெற்றி பெற்றால் அனைத்து குடும்பங்களுக்கும் கருணை தொகையாக ரூபாய் 10,000 வழங்கப்படும் என்றார். படித்து வேலையில்லாமல் இருப்போருக்கு மாதம் ரூபாய் 2,000 வழங்கப்படும் என்றும் மீன்பிடி தடை காலத்தில் வழங்கப்படும் நிவாரணம் ரூபாய் 12,000 உயர்த்தப்படும் என்றும் அவர் கூறினார்.
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கருணை தொகையாக 10,000 ரூபாய் வழங்கப்படும். வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் நம்முடைய இளைஞர்கள் பதிவு செய்து வேலைக்காக காத்திருக்கும் பட்டதாரிகளுக்கு மாதந்தோறும் 2,000 ரூபாயும் +2 வரை படித்து வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்துள்ளோருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். ஆண்டுதோறும் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரூபாய் 1000 வழங்கப்படும் என்ற எடப்பாடி பழனிசாமி கைத்தறி நெசவாளர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் 300 யூனிட் இலவச மின்சாரம் 450 யூனிட்டுகளாக அதிகரிக்கப்படும் என்றும் விசைத்தறியை பயன்படுத்தும் நெசவாளர்களுக்கு வழங்கப்படும் இலவச மின்சாரம் 1000 யூனிட்டுகளில் இருந்து 1400ஆக உயர்த்தப்படும் என்றும் தெரிவித்தார். அறிவிப்புகளை செயல்படுத்துவதற்கான நிதி எங்கே இருந்து கிடைக்கும் என செய்தியாளர்கள் கேட்டபோது எந்தெந்த வழிகளில் வரிகளை உயர்த்த முடியுமோ அந்த முறைகளில் வரிகளை உயர்த்தி அதன் மூலம் கிடைக்கும் வருவாயில் இருந்து வழங்கப்படும் என்றார் அவர். இன்றைக்கு வரி உயர்த்துவதற்கு பல்வேறு வழிகளில் நிதியில் இருக்குது. அந்த நம்முடைய நிதி துறையைச் சேர்ந்தவர் நிபுணர்கள் மூலமாக எந்தெந்த வகையில் வரி பெருக்க முடியுமோ உயர்த்த முடியுமோ அதை உயர்த்தி நாங்கள் அறிவிக்கப்பட்ட திட்டங்களுக்கு தேவையான நிதியை பெற்று திட்டங்களை செயல்படுத்தும். மாநிலங்களவை தேர்தலில் அதிமுகவே போட்டியிடுமா என்ற கேள்விக்கு அதிமுக ஆட்சிமன்ற குழு கூடி முடிவு செய்யும் என்று எடப்பாடி பழனிசாமி கூறினார். கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு தொடர்பாக விரைவில் பேச்சுவார்த்தை தொடங்கும் என்ற அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் பாஜக மூலம் சீட்டுகளை பெற்றுக்கொள்ளும் என்றும் தெரிவித்தார். அமெரிக்காவுடன் அணுசக்தி விவகாரம் தொடர்பான ஒப்பந்தத்துக்கு மறுத்தால் ஈரானுக்கு அது மிக மோசமான நாளாக அமையும் என்று ட்ரம்ப் மீண்டும் எச்சரித்துள்ள நிலையில் நாளை மறுதினம் இரு நாடுகளிடையே 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளது. அணு ஆயுதம் தயாரிப்பதற்காக யுரேனியம் செறிவூட்டும் பணிகளை ஈரான் மேற்கொள்ள எதிர்ப்பு தெரிவித்து வரும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் போர்க்கப்பல்களை அந்நாட்டை நோக்கி அனுப்பி வைத்தார். அணு ஆயுதம் தயாரிப்பதை ஈரான் கைவிடாவிட்டால் அந்நாட்டின் மீது தாக்குதல் நடத்தப்படும் என அவர் தொடர்ந்து மிரட்டி வருகிறார். தாக்குதல் நடத்தப்பட்டால் உரிய பதிலடி தரப்படும் என்று ஈரான் உச்ச தலைவர் கமேனி எச்சரித்தார். இதனிடையே ஓமன் தலைநகர் மஸ்கட் மற்றும் சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் அமெரிக்க பிரதிநிதிகளுடன் ஈரான் வெளியுறவு அமைச்சர் அபாஸ் அராக்சி பேச்சுவார்த்தை நடத்தினார். இருப்பினும் ஈரான் மீது அமெரிக்கா எந்நேரமும் தாக்குதல் நடத்தக்கூடும் என்ற எதிர்பார்ப்பால் அச்சம் நிலவுகிறது. இதனிடையே லெபனானில் உள்ள அமெரிக்க தூதரகத்திலிருந்து அவசர தேவையற்ற பணியாளர்களும் அவர்களது குடும்பத்தினரும் லெபனானில் இருந்து வெளியேற அமெரிக்கா உத்தரவிட்டது. ஈரானில் இருந்து இந்தியர்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் என டெஹ்ரானில் உள்ள இந்திய தூதரகம் அறிவுறுத்தியது. இதனிடையே ஈரானின் பல்வேறு நகரங்களில் வசிப்பவர்களுக்கு தெரியாத ஓர் எண்ணிலிருந்து குறுஞ்செய்தி அனுப்பப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ட்ரம்ப் ஒரு செயல் வீரர் என்றும் பொறுத்திருந்து பாருங்கள் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டிருப்பது அமெரிக்க தாக்குதல் மற்றும் பின் விளைவுகள் பற்றிய அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் ஈரான் மீது தாக்குதல் நடத்தும் திட்டத்துக்கு எதிராக அமெரிக்க ராணுவ அதிகாரி டேனியல் கெயின் கருத்து தெரிவித்ததாக வெளியான செய்திகள் பொய்யானவை என்று ட்ரம்ப் கூறியுள்ளார். தாக்குதல் தொடங்கினால் அவர்தான் களத்தில் முன்னிலையில் நிற்பார் என்றும் சமூக வலைதள பதிவில் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த விவகாரத்தில் முடிவெடுக்கப் போவது தாம்தான் என்றும் அணு ஆயுத சோதனையை தவிர்க்கும் ஒப்பந்தத்துக்கு ஈரான் முன்வராவிட்டால் அதுதான் அந்நாட்டுக்கு மிக மோசமான நாளாக இருக்கும் என்றும் அந்நாட்டின் அற்புதமான மக்களுக்கு நடக்கக்கூடாதது நடக்கும் என்றும் ட்ரம்ப் பதிவிட்டுள்ளார். இதனிடையே டெஹ்ரானில் செய்தியாளர்களிடம் பேசிய ஈரான் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பகே பேச்சுவார்த்தையை ஏமாற்றும் நோக்கத்துக்காக அமெரிக்கா பயன்படுத்துவதாகவும் ஈரான் ராணுவம் எதற்கும் தயாராக உள்ளதாகவும் கூறினார். கொடூரமான பொருளாதார தடை மற்றும் அணுசக்தி விவகாரத்தில் அமெரிக்காவின் பார்வையை ஈரான் புரிந்து வைத்திருப்பதாக கூறிய இஸ்மாயில் அடுத்த 2 நாட்களில் அமெரிக்காவுடன் 3வது சுற்று பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். இந்த பேச்சுவார்த்தை ஜெனீவாவில் நாளை மறுநாள் நடைபெற உள்ளதாக அமெரிக்கா தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்று மத்திய அமைச்சர் திரு அமித்ஷாவே கூறியதாக முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட அவர் அக்கட்சியில் இருந்து வெளியேற்றப்பட்ட அனைவரும் ஒன்று சேர்ந்தால் மட்டுமே அதிமுகவால் வெற்றி பெற முடியும் என்று குரல் கொடுத்து வருகிறார். ஆனால் திரு பன்னீர்செல்வத்தை மீண்டும் அதிமுகவில் சேர்க்க அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து மறுத்து வருகிறார். இந்நிலையில் போடியில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த திரு OPS யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக ஜெயலலிதாவால் கட்டி காப்பாற்றப்பட்ட அதிமுக கடந்த 11 தேர்தல்களில் ஒன்றில் கூட வெற்றி பெறவில்லை என வேதனை தெரிவித்தார். திமுக கூட்டணி கட்டுக்குலையாமல் இருப்பதாக திரு அமித்ஷாவே கூறியதாகவும் ஆனால் அதிமுக பிரிந்து கிடந்தால் எப்படி வெற்றி பெற முடியும் என்று அவர் கேள்வி எழுப்பியதாகவும் திரு பன்னீர்செல்வம் கூறினார்.
அமித்ஷா என்னை கூப்பிட்டு விட்டாங்க. பன்னீர்செல்வத்துக்கு எந்த நான் கமிட்மெண்ட் சொல்ல மாட்டேன். அவரை மட்டும் என்னை வந்து சந்திக்க சொல்லுவோம். போய் சந்தித்தேன். அவங்க அந்த அலையன்ஸில் இருக்க கூட்டணி அப்படியே தக்க வச்சுட்டு இருக்காரு. ஒரு ஆள் கூட வெளியேறல அந்த கூட்டணி. இந்த கூட்டணி இப்போ பலமான கூட்டணியாக இருக்குது. உறுதியாக அவங்க தான் ஜெயிப்பாங்க. நீங்கள் பிரிஞ்சு கிடக்குது எப்படி ஜெயிக்க முடியும் சொல்லுங்கள் அப்படின்னு என்னை கேட்டார். ஐயா நான் வந்து இணைந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நான் இந்தியா விட்டு வெளியே போயிட்டேன். இருந்தாலும் நீங்கள் கூப்பிட்டீங்க வந்துட்டேன். கட்சி அனுப்பிச்சி விடுங்க. அவங்களுக்கு பெரிய புண்ணியம் வந்து கும்பிட்டேன். பன்னீர்செல்வம் நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன். போன வட்டம் வரும்போது சொன்னேன் 9ஆம் தேதி வருவார், திரும்ப நான் பிரஸ் கொடுத்து சொல்கிறேன்னு சொன்னார். அவர் வரும்போது போனார். அவர் சொன்னார் கேட்கல. எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் உயிரை கொடுத்து காப்பாற்றிய கட்சியின் தற்போதைய நிலையை பாருங்கள் என்ற திரு பன்னீர்செல்வம் தாம் என்ன தவறு செய்தேன் என்று கூறினால் அரசியலில் இருந்தே விலக தயாராக இருப்பதாக கூறினார். திரு டிடிவி தினகரன் தன்னை பற்றி விமர்சித்ததை பற்றிய கேள்விக்கு பதிலளித்தவர் தம்மால் அதைவிட அதிகமாக பதில் சொல்ல முடியும் என்று தெரிவித்தார். சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் மறுகட்டமைப்பு பணி காரணமாக 5வது நாளாக புறநகர் ரயில் சேவை பாதிக்கப்பட்டு பயணிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி உள்ளனர். மறுகட்டமைப்பு பணிக்காக கடற்கரை செங்கல்பட்டு இடையில் 2 மார்க்கங்களிலும் ரயில்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டுள்ளது. 204 புறநகர் ரயில் சேவைகள் நேற்று 160ஆக குறைக்கப்பட்ட நிலையில் இன்று 115ஆக குறைந்துள்ளது. இதன் காரணமாக சேத்துப்பட்டு, மாம்பலம், சைதாப்பேட்டை, கிண்டி, தாம்பரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட ரயில் நிலையங்களில் கூட்டம் அலைமோதியது. இதனால் காலையில் அலுவலகம், பள்ளி, கல்லூரி செல்பவர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் சிரமத்திற்கு உள்ளாகினர். 164 சர்வீஸில் இருந்தது, இப்போ இன்னும் குறைஞ்சிருக்கு. விஷயம் என்னென்னா எங்களால் ப்ரிடிக்ட் பண்ண முடியல. ஏற்கனவே வந்து ஃபோனில் செக் பண்ணி தான் நாங்கள் எப்போ ட்ரெயின் வருது, எப்போ வருது, எப்படி எவ்வளோ நேரம் இருக்குன்ற மாதிரி பார்ப்போம். யூஸ்வலாக ஒரு 1/4 மணி நேரத்துக்கு அந்த கேப்பில் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. தாம்பரம் கூட பரவாயில்ல, ஓரளவுக்கு சமாளிச்சிட முடியுது. இங்கே தாம்பரத்துலேருந்து இங்கே நுங்கம்பாக்கம் வரவங்களுக்கு சமாளிச்சிட முடியுது. ஃப்ரெண்ட்லாம் வந்து செங்கல்பேட்டிலேருந்து வராங்க. ஸோ அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா சும்மா ப்ரெடிக்டே பண்ண முடியல. ரயில் கிடைக்காதவர்கள் பேருந்துகளில் செல்வதற்காக தாம்பரம் பேருந்து நிலையத்தை நோக்கி படையெடுத்தனர். கூடுதலாக இயக்கப்படும் பேருந்துகள் பயணிகளை ஏற்றி செல்ல வரிசையாக நின்று செல்வதால் ஜிஎஸ்டி சாலையில் கடும் நெரிசல் ஏற்பட்டது. இதை தவிர்க்க புறநகர் மின்சார ரயில் சேவையை விரைந்து இயல்பு நிலைக்கு கொண்டுவர வேண்டுமென பயணிகள் கோரியுள்ளனர். சென்னை புறநகர் ரயில் சேவை குறைக்கப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள திமுக எம்பிக்கள் திருமதி கனிமொழி, திருமதி தமிழச்சி தங்கபாண்டியன், திரு வில்சன், காங்கிரஸ் எம்பி திரு மாணிக்கம் தாக்கூர் ஆகியோர் ரயில்வே அமைச்சகம் தலையிட்டு பிரச்சினைக்கு உரிய தீர்வு காண வலியுறுத்தியுள்ளனர். இனி வருவது செய்தி துளிகள். சட்டமன்ற தேர்தலுக்காக திமுகவுடன் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் குழு அமைக்கப்பட்டுள்ளது. கட்சியின் மாநில செயலாளர் திரு மு வீரபாண்டியன், நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கே சுப்பராயன், திரு ரா முத்தரசன், திரு கோ பழனிசாமி ஆகியோர் இக்குழுவில் இடம்பெற்றுள்ளனர். சென்னை ராயபுரம் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட திரு செல்வகுமார் என்பவர் சரக்கு வாகனம் மீது படகை ஏற்றிக் கொண்டு வந்து அண்ணா அறிவாலயத்தில் விருப்ப மனு அளித்தார். பரபரப்பான அண்ணா சாலையில் படகு மற்றும் ஆதரவாளர்களுடன் அவர் வந்தது பலரது கவனத்தை ஈர்த்தது. ராயபுரம் தொகுதியில் மீனவர்கள் அதிகம் உள்ளதை குறிக்கும் விதமாக அவர் படகுடன் வந்து விருப்ப மனு அளித்தார். திருவாரூர் பேருந்து நிலையம் அருகே புதிய மோட்டார் வாகன சட்டம் 2019 தமிழ்நாட்டில் அமல்படுத்தக்கூடாது என வலியுறுத்தி மாவட்ட ஆட்டோ தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழ்நாட்டில் கட்சி ரீதியாக 4 முனை போட்டி இருந்தாலும் கருத்தியல் ரீதியாக இருமுனை போட்டிதான் நிலவுவதாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவேகா தலைவர் திரு விஜய் கூறுவது போல திமுக தாவேகா இடையே போட்டி இல்லை என்றும் திமுக தேசிய ஜனநாயக கூட்டணி இடையேதான் போட்டி என்றும் தெரிவித்தார். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகாவில் உள்ள செம்பனார் கோவிலை தனி தாலுகாவாக உருவாக்க கோரி செம்பனார் கோவில் வணிக சங்கம் சார்பில் கடைகளை அடைத்து கவன ஈர்ப்பு போராட்டம் நடைபெற்றது. இதனால் ஏராளமான கடைகள் மூடப்பட்டிருந்தன. செம்பனார் கோவில் பகுதி மக்கள் தரங்கம்பாடி தாலுகா அலுவலகத்திற்கு செல்ல 15 முதல் 30 கிலோமீட்டர் தூரம் பயணிக்க வேண்டியுள்ளதாகவும் 2 அல்லது 3 பேருந்துகள் மாறிச் செல்வதால் நேர விரயம் ஏற்படுவதாகவும் வியாபாரிகள் கூறினர். தரங்கம்பாடியில் இறங்கினாலும் பொறையாரில் இறங்கினாலும் நீங்கள் 1.5 கிலோமீட்டர் நடந்து போனால் தான் தாலுகா ஆஃபீஸை அடைய முடியும். அது மாதிரி ஒரு கஷ்டங்கள்லாம் நமக்கு இருக்கக்கூடாது. இப்போ கஞ்சனாட்டில் இருக்காங்கன்னா அவங்க வந்து போகணுன்னா 3 பஸ் மாதிரி போகணும். இது மாதிரி கஷ்டங்கள் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் செம்மனார் கோயிலை தாலுகாக ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம முயற்சி எடுத்துக்கிறோம். இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 974 புள்ளிகள் சரிந்து 82,319 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிஃப்டி
253 புள்ளிகள் குறைந்து 25,459 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை ஒரு சவரனுக்கு 240 ரூபாய் உயர்ந்து 1,19,120 ரூபாயாகவும் 1 கிராம் 14,890 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 10 ரூபாய் குறைந்து 290 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். மேற்கு வங்கத்தில் எஸ்ஐஆர் பணிகளை மேற்பார்வையிட அண்டை மாநில நீதிபதிகளையும் நியமிக்குமாறு கொல்கத்தா உயர்நீதிமன்ற நீதிபதிக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கன்னியாகுமரியில் அமைக்கப்பட்டுள்ள திருவள்ளுவர் வெள்ளி விழா நினைவு வளைவை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். அதிமுக ஆட்சி அமைந்தால் அனைத்து குடும்பங்களுக்கும் 10,000 ரூபாய் கருணை தொகை வழங்கப்படும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.